கிழக்கு கரை விரைவுச்சாலையின் 147.3வது கிலோமீட்டரில் காரிலிருந்து தூக்கி வீசப்பட்டு எதிரே வந்த வாகனத்தின் கண்ணாடி மீது மோதி 7 வயது சிறுமி உயிரிழந்தாள். நேற்று மதியம் கோலாலம்பூரிலிருந்து குவாந்தான் செல்லும் வழியில் அவ்விபத்து நிகழ்ந்ததாக மாரான் போலீஸ் தலைவர் வாங் கிம் வாய் கூறினார். சம்பவத்தின் போது மழை பெய்து கொண்டிருந்தது. அதில் சிறுமியின் 31 வயது தாய் ஓட்டிச் சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து சறுக்கிச் சென்று சாலை தடுப்பில் மோதியது. மோதிய வேகத்தில் காரிலிருந்து எதிர் திசையில் வந்து கொண்டிருந்த வாகனத்தின் கண்ணாடி மீது அச்சிறுமி தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தாள். 9 வயது மூத்த சகோதரி சிறிய காயங்களுக்கு உள்ளான வேளை தாய் மற்றும் 39 வயது தந்தை காயமின்றி உயிர் தப்பினர். மற்றொரு காரின் 57 வயது ஓட்டுநர், அவரது 54 வயது மனைவி, அவர்களது 11 வயது குழந்தை சிராய்ப்பு காயங்களுக்கு ஆளாகி சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டி உயிரிழப்பை ஏற்படுத்தியதன் பேரில் விசாரணை நடத்தப்பட்டு வருவதை வாங் கிம் வாய் உறுதிப்படுத்தினார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால் மாவு.